அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு 2025 அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 31 நாட்களுக்கு கிரகநிலை சஞ்சாரங்களின்படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும், என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும், எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் கிரகநிலை சஞ்சாரங்களின்படி இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான PGTRB ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், MSc BEd ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல. இந்த மாதத்துல கிரகநிலை சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசார பெயர்ச்சியாகி கடகராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார். அடுத்து சிம்மமனையில சுக்கிரன் கேது இணைவுங்கிறது இருக்கும். அடுத்து சூரியன் புதன் இணைவுங்கிறது கன்னியாமனையில இருக்கும். துலாம் ராசியில செவ்வாய் தனிச்ச நிலையில சஞ்சாரம். அடுத்து கும்பமனையில ராகு பகவானின் சஞ்சாரமும், மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் 2ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாவார். கன்னியா ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி புதன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்வார். அடுத்து 17ஆம் தேதி சூரியன் பெயர்ச்சியாகி, அதாவது கன்னியா ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இங்க செவ்வாய் சூரியன் புதன் 3 கிரக இணைவுங்கிறது துலாம் ராசியில இருக்கும். அடுத்து 8ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னியாமனையில நீச்சமாவார். அடுத்து செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து 27ஆம் தேதி பெயர்ச்சியாகி விருச்சக ராசியில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், சதயம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் நீச்சம். குருவும் அதிசார பயிற்சியாகி 6ஆம் இடத்துல உச்சமாறார். அதனால குழப்பத்தன்மை சற்று அதிகரிக்கும். ஜென்மஸ்தானத்துல இருக்கும் ராகு பகவான் இப்போ நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். ராகு கும்பத்துல வலிமை அடைவார்ங்கிற விதியின்படி பலமான கெடுபலன்களை ராகு இப்ப உங்க ஜென்மராசியில இருந்து கொடுப்பார். தலை முகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதிகமா யோசிக்கிறத குறைச்சிக்கணும். ராகு ஜென்மஸ்தானத்துல இருந்து ஓவரா யோசிக்க வைப்ப, அடிக்கடி குழப்பத்திலேயே சிக்கி தவிக்கிற மாதிரி சூழலை கொடுக்கும். தெளிவா ஒரு முடிவெடுக்க முடியல, தெளிவான பாதையை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு குறை ஏற்படும். அதனால மனசை கொஞ்சம் தெளிவா வச்சுக்கோங்க. மற்றவங்க சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. யார் நமக்கு நல்லதுக்கு சொல்றாங்க, நமக்கு கெட்டதுக்கு சொல்றாங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கிறது நல்லது. மற்றவங்க சொல்றத அப்படியே கண்மூடித்தனமா நம்பி செயல்பட்டா நீங்க வீழ்ச்சி அடையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால உங்க சிந்தனை, முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள் இதையெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதிகமா யோசிச்சாலே இந்த மாதத்துல குழப்பம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். ஓவரா யோசிக்கிறத டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும். 18ஆம் தேதி வரைக்கும் குருவுடைய பார்வை ராகுவுக்கு கிடைக்கும். ஆனா 18ஆம் தேதிக்கு பிறகு குரு அதிசார பயிற்சியான பிறகு ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்காம ராகு தனிச்ச நிலையில கெடுபலன்களை சற்று அதிகமாவே ஏற்படுத்துவார். கோப உணர்வுகளையும் இந்த காலகட்டத்தில் சற்று குறைச்சிக்கணும். அடிக்கடி கோபம் வரும், டக்கு டக்குன்னு கோபம் வரும் இந்த மாதத்துல. ஏற்கனவே கும்பராசி அப்படின்னாலே சைலண்டா இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனா கோபப்பட்டா பக்கத்துல யாராலும் நிக்க முடியாது, அந்த அளவுக்கு அதீதமா கோபம் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மைண்ட் கொஞ்சம் பிரஷரா இருக்க மாதிரி இருக்கும். சுத்தி இருக்கவங்க மேல கோபப்படாம நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அடுத்து 2ஆம் இடத்துல சனி வக்ரம். 2ஆம் இடத்து அதிபதி 6ல உச்சம். இது என்ன பண்ணும்னா குடும்பம் சார்ந்த சிந்தனையை அதிகப்படுத்தும். 6ல போய் இந்த குரு பகவான் உச்சமாகும் போது குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறது, குடும்பத்துல சுமையான நிலை உண்டாகிறது, குடும்பத்துல ஒரு மாதிரி குழப்பத்தன்மை மேலோட்டமா எட்டி பார்க்கறது. 6ஆம் இடத்துல வந்தமரும் போது ஃபேமிலியோட, குடும்பத்தாரோட இப்ப பெருசா ஒன்றா இருக்க முடியாது. ஒரு சிலர் தொழில் நிமித்தமாவோ உத்தியோக நிமித்தமாவோ இல்ல படிக்கிற மாணவர்களா இருந்தா கல்வி சார்ந்த விஷயங்களுக்காகவோ வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு, ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். ஒருவேளை ஒரு சிலர் ஃபேமிலியோட இருக்கீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களோட அடிக்கடி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். ஏற்கனவே பாத சனி வேற நடந்துகிட்டு இருக்கு. வக்கர சனியா இருக்கிறதுனால பாதிப்புகள் குறையும். குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு அதிசார பயிற்சி, குரு அதிசார பயிற்சியான பிறகு கிடைக்கும். அதனால 18ஆம் தேதிக்கு பிறகு குரு பார்வையில இந்த வக்கர சனி வரதுனால குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான அமைப்புகளையும் நிச்சயம் கொடுக்கும். என்ன குழப்பம்
ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சுமையான நிலை இருக்கும், குழப்பமான தன்மை இருக்கும். எதுலையும் பெருசா ஓவர் ரியாக்ட் ஆகி பிரச்சனைகளை நீங்க இன்னுமே வளர்த்து விட்டுறக்கூடாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 10 நாட்களுக்கு பெருசா எதுவும் பிரச்சனை வராது, எல்லாமே ஆவரேஜா போகும். 10ஆம் தேதிக்கு பிறகு சின்ன சின்ன தொந்தரவுகள்ங்கிறது வர ஆரம்பிக்கும். 10ஆம் தேதிக்கு பிறகுதான் கவனம் தேவை. முதல் 10 நாட்கள் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். அடுத்து இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும், கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். முக்கியமா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்துறது நல்லது. ஏன்னா 7, 8, 6 இந்த பாவகங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுனால ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நீங்க வீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்துல தனி அக்கறை செலுத்தணும். டைமிங்க்கு சாப்பிடணும், டைமிங்க்கு தூங்கணும், ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை அதிகமா எடுத்துக்கணும். அதே மாதிரி தூக்கமின்மைங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த மாதத்துல வரும். தூக்கத்துல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம டைமிங்க்கு கரெக்டா தூங்கணும். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கேஸ் ட்ரபிள், அல்சர் சார்ந்த பிரச்சனை, கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த பிரச்சனை, உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை, இது ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு உணவே விஷமா மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு, ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளியிடங்கள்ல சாப்பிட்றத தவிர்த்துக்கிட்டு வீட்டிலேயே சத்தான உணவுப் பொருட்களா நீங்க சமைச்சு சாப்பிடலாம். அதுவா இருந்தாலும் ரொம்ப நாளா வச்சு சாப்பிட்றது, கெட்டு போன சாப்பாடை சாப்பிட்றது, அதெல்லாம் பண்ணாம ஆரோக்கியமான ஃப்ரெஷ்ஷான ஃபுட்ஸா எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாம மன ஆரோக்கியத்தையும் சரியா பராமரிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. தொழில் உத்தியோகம் எப்போதும் போல ஸ்மூத்தாவே நகரும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகளை கொடுக்கும், சுமையான அமைப்புகளை கொடுக்கும். நிறைய பேர் தொழில் உத்தியோகத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமான்னு கூட யோசிப்பாங்க. இல்ல இதை விட்டுட்டு வேற ஏதாவது மாற்றம் பண்ணா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தும். மாற்றத்தை நோக்கிய மனநிலையை அதிகப்படுத்தும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மாத பிற்பாதியில் எந்த ஒரு பெரிய மாற்றங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இருக்கிறத அப்படியே தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி மீறி நீங்கள் ஏதாவது மாற்றம் பண்ணணும்னு போறீங்கன்னா, தொழில் உத்தியோக ரீதியாக மாற்றம் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது பெரிய பிரச்சனையில் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம். குறிப்பாக 8ஆம் தேதிக்கு மேலே அந்த அளவுக்கு சாதகமாக இருக்காது. 8ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் தேதி வரைக்குமே ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல, ஆனாலுமே 8ஆம் தேதியிலிருந்தே அந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்கேயும் போய் லாக் ஆகாதீங்க. பொருளாதார ரீதியாக ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பொருளாதாரம் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் முடங்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மாட்டிக்க கூடாது. கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் பணிபுரியும் இடத்துல சக ஊழியர்களோட ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் அனுசரித்து அவங்க கூட ஒத்து போயிடுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி செய்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான நிலை இல்லை. 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு, கலத்திரக்காரகனான சுக்கிரனுக்கு மாத முற்பாதியில கேது இணைவு, மாத பிற்பாதியிலையுமே அந்த கலத்திரக்காரகனான சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சு நீச்சமாவார். களத்திர ஸ்தானாதிபதி சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் மாத பிற்பாதியில் நீச்சமாவார். அதனால திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இது அந்த அளவுக்கு சாதகமான காலகட்டம் கிடையாது. 7ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது, குரு பகவானும் 6ல் மறையறார். இந்த அமைப்பை எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது திருமண முயற்சிக்கு இந்த மாதம் அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது. திருமண முயற்சிகளை தற்காலிகமா தள்ளி வைக்கிறது நல்லது. அதை மீறி நீங்க திருமண முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள போறீங்கன்னா ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கா, கட்டத்தில் கிரக நிலைகள்லாம் சரியா இருக்காங்கிறத 1க்கு 3 முறை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாண முயற்சிகள் எடுக்கலாம். அவசரப்பட வேண்டாம், அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உறவு முறை, இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை மேலே கோபப்படுறது அதையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்களோட ஒத்து வராத சூழ்நிலை நிறைய இருக்கும். நிறைய பேர் வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு கூட இருக்கலாம். பிரிஞ்சிருக்கவங்களுக்கு மேஜரா ட்ரபிள் இல்லை. வாழ்க்கை துணையோடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் தனியாக அக்கறை செலுத்திக்கணும். நீங்கள் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கை துணையோடைய உறவு நிலையிலையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கவனம், நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அடுத்து நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். நண்பர்களால தேவையில்லாத மன உளைச்சல், நண்பர்களால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நண்பர்களோட ஒரு சிலருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால
நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அவசியம் தேவைப்படும். உங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோடையும் ஏதாவது வாக்குவாதம் சலசலப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்துல நல்லது. அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் 10 நாள்ல பெருசா பிரச்சனை இருக்காது. ஆனா 10ஆம் தேதிக்கு மேல பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். ஏதாவது லோன் போட்டு ஏதாவது மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். கடன் பிரச்சனை ஒரு சிலருக்கு இருக்கலாம். கடன்ல போய் மாற்றத்துக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் ஏற்கனவே கடன்ல மாட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ நெருக்கடி சற்று அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவுடைய பார்வை சனி மீது இருக்கு. அதுலயும் 18ஆம் தேதிக்கு பிறகு உச்ச குரு 6ஆம் இடத்துல வந்தமர்ந்து சனி பகவான தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்ப்பார். சோ சமாளிக்கிற கெப்பாசிட்டி வருது. ஆனா 18ஆம் தேதிக்கு மேல பொருளாதார நெருக்கடி உண்டாகும், பண தேவை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் கூட வரலாம். அகலக்கால் வச்சு எங்கேயும் மாட்டிக்காதீங்க. இந்த நேரத்துல வீம்புக்காக செலவு செய்யற அமைப்பெல்லாம் ஒரு சிலருக்கு வரும். நீயா நானாங்கிற அந்த போட்டியை கொடுத்து வீம்புக்காக செலவு பண்ண வைக்கும். அதையெல்லாம் நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் இது ரெண்டுலையுமே கூடுதல் விழிப்புணர்வு அவசியம் தேவைப்படும். யாரை நம்பியும் பணத்தை கடனா கொடுக்காதீங்க. நீங்களுமே பெருசா யார்கிட்டயும் கடன் வாங்காதீங்க. பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 18 நாட்களுக்கு மேஜரா ட்ரபிள் இருக்காது. குழந்தை பாக்கியத்துக்கு ஓரளவுக்கு சாதகமான காலகட்டம். பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக பிள்ளைகளுடைய கல்விக்காக ஏதாவது சுப மாற்றங்கள் செய்யறது, பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வது, பிள்ளைகளால ஆதாயம் கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த மாத முற்பாதியில சாதகமா இருக்கும். ஆனா 18ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளுடைய உடல் நலம் மனநலம் இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். ஆனாலும் பெரிய அளவுல ட்ரபிள் எதுவும் கொடுக்காது. கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஏதாவது கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம். அதை மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கனாலே மற்ற விஷயங்கள் எல்லாமே மேஜரா ட்ரபிளா இல்ல பெரிய அளவுல. காதல் உறவு, பூர்வீக சொத்து இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகும். ஆனா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு நிச்சயமா ஃபேவரா மாறிடும். பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமா முடியும். சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.